லிங்கேஸ்வரன், சிவபாதக சேகரன், சிவதாசன், ராவணேஸ்வரன் என்று பல பெயர்களை கொண்டிருந்தான் ராவணன். நல்லா கவனிச்சோம்னா ராவணன் எவ்வளவு பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறது அவனுக்கு சூட்டப்பட்ட புனைப்பெயர்களே நமக்கு சொல்லும். இதிகாசங்களாகட்டும் புராணங்களாகட்டும் அவை வெற்றி பெற்றவர்களின் பார்வையில் இருந்தே எழுதப்படும். அப்படி எழுதும் போது அந்த புலவர் அந்த கதையின் நாயகனை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக கோட்டு சூத்திரத்தை பயன்படுத்தினாங்க. அதாவது சாதாரண ஒரு கோட்டை பெருசா காட்டணும்னா அதுக்கு பக்கத்துல அதை விட சின்னதா ஒரு கோடு வரையணும். அது போல புலவர்களின் கதையில் அந்த நாயகனின் வீரத்தையும் குணத்தையும் பிரம்மாண்டமா காட்டுறதுக்காக அவனோட எதிரியோட குணநலன்களை மிக மோசமா சித்தரிப்பாங்க. இந்த சூழ்ச்சி தான் ராமாயணத்திலையும் நடந்திருக்கு. ராமனை கடவுளாக காண்பிக்க ராவணனை பெண்ணாசை பிடித்த மூர்க்க குணம் கொண்ட கொடுங்கோலன் எனவும் அரக்கன் 10 தலை கொண்ட அசுரன் என்றும் பொய்யாக சித்தரித்தனர். ராவணனின் பாத்திரம் ராமாயணத்தில் பொய்யாக சித்தரிக்கப்பட்ட